ஓகே, இன்னொரு ராதாகிருஷ்ணன் எனக்கு முக்கியமானது என்னன்னா, ராகுல் காந்தியோட அந்த பிறந்தநாள் வாழ்த்துல அந்த பிரதர் அப்படிங்கிறது இந்த முறை விடுபட்டு இருந்தது ஒண்ணு. ரெண்டாவது, ஹைதராபாத்ல நேற்று நீங்க சொன்னீங்க பாருங்க, ஹைதராபாத்ல ஒரு நேற்று மாலை வரை இருந்தாருன்னு. அப்போ ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஒரு தகவல். இதற்கு பின்னர் தான் இன்று இந்த இது மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுதின தொடங்குவதை ஒட்டி இன்று இறுதி செய்யணும் திமுக கெடு விதித்ததாகவும் அதனால்தான் இன்னைக்கு இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சார்? இதுல இல்ல, கிடையவே கிடையாதுங்க. ஆதவ அர்ஜுனா நேற்றைய தினம் ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் ராகுல் காந்தி நேற்று ஏர்போர்ட்ல இருந்தாரு. ஏர்போர்ட்ல சந்தித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல சந்தித்தார் என்றால் 100% அந்த விஷுவல்ஸ் வந்து வெளியே வந்திருக்கும். ஏன்னா ஏர்போர்ட் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. 100% வந்து பிஜேபி காரர்கள் அதை வந்து வெளியிட்டிருப்பார்கள். அவர் ஏர்போர்ட்ல இருந்தே நேரா வந்து கிளம்பி இங்க போயிடுறாரு. எங்க அந்த ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு இடம், அந்த ஒரு ரிசார்ட் இருக்கிறது, அங்க சென்று விடுகிறார். முழுக்க அந்த நாள் முழுக்க அங்கதான் இருந்திருக்கிறாரு. அப்ப அதுக்குள்ளால ஆதவர்ஜுனா சென்றாலும் தாராளமாக பார்க்க முடியும். அதுவும் நடக்கவில்லை. திரும்பி அவர் நைட் தான் வர்றாரு. 7 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்றாரு. 7 மணிக்கு அந்த பிரைவேட் பிளேன்ல வந்து திரும்பி போறாரு. மாணிக்கம் தாகர் அங்க இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிக் கொண்டிருந்தேன். இந்த மாதிரி வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறது, நேற்று டிஸ்கஷன் நடந்தாலும் பேசுறாங்களேன்னு. அப்படி கிடையாது என்று அவரும் உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய தகவலும் அதான் தான் இருக்கிறது. ஏர்போர்ட் நான் பேசும்போது அங்க ஆதவர்ஜுனா என்ற ஒரு கேரக்டர் அங்க இருந்தாரா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. 100% அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், ராகுல் காந்தி கிட்ட யாரும் அவனுங்க இல்ல. காங்கிரஸ் அங்க இருக்கின்ற அந்த புரோட்டோகால் நபர்களும் அதே மாதிரி மாணிக்கம் தாகூர் இந்த மாதிரி 2-3 பேர் தான் கூட இருந்தாங்க. வேற யாருமே அங்க இல்லை என்றதுதான் என்னுடைய தகவலா இருக்கிறது. நிச்சயமாக அந்த பேச்சு நேற்று நடக்கவில்லை. அதுக்கு முன்னே இருக்கின்ற கட்டத்தில் வந்து தாராளமாக நடந்திருக்கலாம். பட் டெபினட்டாக நேற்று அந்த மாதிரி ஒரு பேச்சே நடக்கவில்லை என்றதுதான் உண்மை. ஓகே ராதாகிருஷ்ணன், எனக்கு ஒரு நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இந்த ராகுல் காந்தியோட அந்த வியூகம் என்பது இப்ப தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது போன்ற ஒரு இழுபறியை கொண்டு போறாங்க. இதே போலதான் பீகார் மாநிலத்திலையும் 61 தொகுதியில போட்டிட்டு 6 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. தேஜஸ்வி யாதவ கடைசி வரை முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க அறிவிக்காமையே இருந்தாங்க. டெல்லி, ஹரியானா எல்லா தேர்தலும் இது போல கடைசி வரை இந்த கூட்டணி கட்சிகளோட மாநில கட்சிகளோட ஒரு இழுபறி நிலைமையை தொடர்ந்து இப்படி நீடித்து வருவது அவர்களுக்கு பாதகமா ஆகதே. அவர் புரிஞ்சுட்டு தான் செயல்படுறாரா, இல்லாட்டா அது புரியாமையே இப்படி செயல்பட்டு இருக்கிறாரா? ஓவர் அதீத மதிப்பில் இருக்கிறாரா ராகுல் காந்தி? இல்ல, ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு பெரிய ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. அதனுடைய அந்த லேக் ஆஃப் மெச்சூரிட்டி தான் நம்ம நேத்து கூட நீங்க முன்னாடி குறிப்பிட்ட அந்த பிரதர்ங்கிற அந்த வேர்டு யூஸ் பண்ணாதல இருக்கின்ற அந்த கொச்சைத்தனமான விஷயம் இருக்குது இல்லையா, அது ஒரு லீடர்ஷிப்பினுடைய இம்மெச்சூரிட்டி தான் காமிக்கிறது. ஏங்க நரேந்திர மோடி விஷ் பண்றாருங்க, நரேந்திர மோடி போன்ல கூப்பிட்டு பேசுறாருங்க முதல்வருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க அதை விட ஒரு படி மேல போக வேண்டாமா? உங்களால தானே இப்ப திமுகனால தானே இப்ப 10 பேர் வந்து லோக்சபால உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு உண்மைதானே? நீங்க என்னதான் இப்ப இந்த அசம்பிளி தேர்தலுக்காக காங்கிரஸ்காரனுடைய தயவுல தான் திமுக ஜெயிக்கும் என்று எடுத்தால் கூட நம்ம அப்படி ஒரு அக்செப்ட் பண்ணிடலாம். அப்படி இருந்தால் கூட லோக்சபா தேர்தல்ல திமுகனாலதான் ஒரு 10 பேர் இன்னைக்கு இருக்கிறான். இல்லைன்னா நீங்க இது உங்களுக்கு அங்க பல பிரச்சனைகள் வர கூட வாய்ப்பு இருக்குல்ல. திமுக வந்து அன்கொஸ்டின் சப்போர்ட் தானே கொடுத்திருக்கு. லோக்சபால என்ன நடந்தாலும் திமுக தானே கேள்வி கேட்குது. உங்களுக்கு கூட நின்றுதானே அவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலைமையில வந்து செய்திடக்கூடாது என்றுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. நிச்சயமாக நீ குறிப்பிட்டது அந்த பீகார் பிரச்சனையும் அதுவும் தேவையில்லாத இழுத்தடிப்பது. அதே மாதிரி அகிலேஷ் யாதவே பல முறை கூறியிருக்கிறார். ஏன்னா என்னங்க அவர் வந்து இறங்கி வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இஷ்யூவா இருந்தது. மத்திய பிரதேசத்துல இந்த மாதிரி பண்ணாங்க. அதான் மத்திய பிரதேசல வேறையும் பிரச்சனைகள் இருந்தது, இவிஎம் இருந்து ஆரம்பிச்சு பிரச்சனைகள் இருந்தது. அப்படி இருந்தால் கூட ஒரு தெளிவான முடிப்பு. அசாமில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அசாம்லயும் அவங்க பிசிசி தலைவர் முன்னாள் பிசிசி தலைவர் வந்து ஆமா போவார் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கே ஒரு 6 மாசம் முன்னாடி தெரியும்னா வச்சுக்கங்களேன். அவர் ரொம்ப இதுல இருந்தாரு, மன உளைச்சல் இருந்தாரு. யாராச்சும் கூட்டு பேசி இருக்கலாம், தாராளமாக செய்திருக்கலாம். அது செய்யாதனால இன்னைக்கு ஒரு கௌரவ் கோகோய் வந்து தனியாக அந்த மாநிலத்தை வந்து தன்னுடைய முதுகில் ஏற்றி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து தள்ளப்படுகிறார். தாராளமாக அது வந்து நிச்சயமா காங்கிரஸ் வந்து ஜெயிக்கக்கூடிய மாநிலமா இருக்குது. அந்த இடத்துல இருந்து இப்போ ஏறத்தாழ அந்த கட்சியினுடைய 10-15% வந்து அப்படியே இவர் கூட அந்த பழைய பிசிசி பிரசிடன்ட் கூட போயிட்டு இப்போ வந்து பிஜேபியில போய் சேர்ந்துருச்சு. இதெல்லாம் பிரச்சனைகள் தான். இது காங்கிரஸ் தலைமை வந்து அந்த இந்த மூவர் சங்கம் யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிப்பார்களா என்று நமக்கு சொல்ல முடியாது. இப்படியே எடுத்துக்கொண்டேதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் காங்கிரஸ் ராகுல் காந்தியினுடைய தலைமை. ஓகே, நன்றி சார் ராதாகிருஷ்ணன். எங்களோட வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொண்டு மிக மிக்க நன்றி.